வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நேற்று வந்து மாமா வந்து வீடியோவில் பேசியிருந்ததுக்கு 2 பேரும் சேர்ந்து வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லைங்களா உங்களுக்கு? மாத்திரையை கொடுத்து ஊசியை போட்டு சரி பண்ணியாச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் சரி ஆயிட்டேன். இன்னைக்கு ஒரு வளகாப்பு கோவிலில், அதனால தான் சரி கோவில்லே உட்காந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். நேற்று நான் மட்டும் வீடியோவில் வரும்போது யாரெல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் நாகர்கோவில், கம்பம், நாகப்பட்டினம், தேனி, எந்தெந்த விருதாச்சலம், எந்தெந்த ஊரெல்லாமோ சொல்லியிருந்தீங்க. ஆமாம், கர்த்தர் நிறைய வெளிநாடுகள்ல இருந்தும் பார்க்குறீங்க நம்ம வீடியோன்னு சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்து அந்த வீடியோக்கு வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் நான் திருப்பி ஒரு நன்றி கடன் செய்கிறேன். அப்படின்னா நல்ல லீவ் போடாமல் வீடியோ எடுக்கிறது ஒன்று, அதையும் தாண்டி நல்ல கருத்துள்ள குவாலிட்டியான வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நல்ல நல்ல கருத்துக்களோட இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்மளோட வீடியோ அனுப்பி சேனலை பார்க்க சொல்லுங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மாமா எதுவுமே பேசலை. இன்றைக்கி கதையில் வந்து நேற்றே மாமா சொன்னதான். என்ன கதைங்க போயிட்டுருக்கு? சுப்பிரமணிய மாமா சீர் தருவாரா இல்லையா? சீர் தருவாரா தரமாட்டாரா? சீருங்கிறது மேட்ரு இல்லை. முதல்ல அந்த இடத்துல வந்து நிற்கணும். தாய் மாமனா வந்து நிற்கிறதுக்கே லைலா விடுவாளான்னு தெரியல. அதுக்கான கதை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி. எந்த சங்கட்டமும் இருக்க கூடாதுப்பா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டேன்ல, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. என்ன மாமா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதான் சொல்லுதுகளே பிள்ளைய, உரிமை வேணும் உறுத்து வேணும்னா அசிங்கப்பட்டு தான் ஆகணும். நிவிக்காக எல்லாம் செஞ்சுதான் நிக்கலி ஆகணும். அப்ப ஏற்பாடு பண்ணு. சரிங்க மாமா. என்னடி மாடனு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டிய வேலையை மட்டும் நீ பாருன்னு அக்கா கிட்ட சொல்லியாச்சு. ஆனா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சூப்பர் ஐடியா. என்னடி ஐடியா? சீப்பை ஒளிய வச்சுட்டா. சீப்பையா? அட ஆமாக்கா, சதகம் சுத்துற பொண்ணுக்கு தலை சீவுவாங்கல்ல, பரட்ட தலைவா கொண்டுட்டு வந்து மேடையில நிப்பாட்ட முடியும். அப்ப அந்த பிள்ளைய சீவ விடாம சீப்பை திருடிட்டா. சூப்பர் ஐடியா டிடுவலி. தேங்க்யூ தேங்க்யூ. உன் அறிவு புலமைய கண்டு நான் வியக்கேன். ரொம்ப புகழாதிய, புகழ்ச்சி வேண்டாமே. மூஞ்சிக்கு முகர கட்டையும் பாரு. உன் முகர மாதிரியே ஐடியா கொடுக்குற. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்றோம் பாரு. நம்மள சொல்ல முடியுமாடனே? ஏல நல்லதானே போயிட்டு இருந்துச்சு. இந்த ஐடியா பிடிக்கலையா? எவ்வளவு கேவலமான ஐடியாவை கொடுத்துட்டு ஏதாவது போயிரு சொல்லிட்டேன். தலை சீவ முடியாதான் சீப்பை கொளிச்சு வைக்கிறாங்களாம். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடி? எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கான். சரி சரி விடுங்க விடுங்க. ஏதோ அந்த காலத்துல சீப்பை திருடி வச்சா கல்யாணம் நின்றும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் ஒரு ஐடியாவை கொடுத்து பார்த்தேன். இப்ப என்ன ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேற ஐடியா சொல்றேன். நீ ஒரு அணியும் புடுங்க வேணாம். இவளை நம்பிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட் டி மாடனு. நம்மளே ஏதாவது யோசிச்சுக்கிறோம். ஏல எனக்கு நல்ல ஐடியா தெரியும். இது ஒரு ஐடியா சொதப்பிருச்சு, அதுக்காக ஒவ்வொன்றும் சொதப்புமா? ஏங்கிட்டையும் கேளுங்க, நானும் சொல்றேன். நெடுவாளி, இது விளையாட்டு இல்ல, மாமாவோட மான பிரச்சனை. அதை நம்ம சரி பண்றோம்னு சொல்லியிருக்கோம். தேவையில்லாம ஏதாவது குதர்க்கமா பேசி வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். சரி ஓகே ரைட்டு விடு. அதுக்கே இவ்வளோ டென்ஷன்? நோ டென்ஷன் நோ டென்ஷன். ப்ரெஷர் குறை ப்ரெஷர் குறை. சரி வா மாடனே, இப்ப என்ன பண்றது? தங்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எவ்வளவுதான் முளையை போட்டு கசக்குனாலும் ஒரு ஐடியாவும் வந்து தொலைய மாட்டேங்குதே. எனக்கு ஒரு ஐடியா. என்ன, சோப்பை ஒளிச்சு வைக்கணுமா? இல்லக்கா. அப்புறம் பொண்ணையே ஒளிச்சு வைக்க சொல்றியா? அதுவும் இல்ல. வேற என்ன ஐடியா? மொக்கையா ஏதாவது சொன்ன மூக்கிலே குத்துவேன். மொக்கையெல்லாம் இல்ல, கேளுங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பாப்பா, இல்லைன்னா விடுங்க. சரி சொல்லு. குஞ்சாயி தானே அத்தை முறைக்கு நிக்கிறா. அவ ஒரு மேனாமினிக்கு எப்படியும் மேக்கப் போடுவாள்ல. மேக்கப் திங்ஸ் எடுத்து ஒளிச்சு வைக்கணுமா? அதைத்தான் சொல்ல வந்தியாடி? ஐயோ இல்ல, சொல்றதை கேட்க புரியல இல்லையா? சொல்லி தொலை. அவளுக்கு சும்மாவே இங்கிட்டு அங்கிட்டு மினிக்கிட்டு திரிவாளுக. அந்த லைலா இன்னைக்கு நம்ம தான் பொண்ணை விட ஹைலைட்டா இருக்கணும். இது உன் மகளா இல்ல தங்கச்சியான்னு கேட்கற அளவுக்கு ஆச்சரியப்படணும்னு எப்படியும் ஒரு பார்லர் உமனை ரெடி பண்ணிருப்பாளுகள்ல. பியூட்டிஷியன்.
அதான் பியூட்டிஷியன் டக்குன்னு வாயில வரல. அது அப்ப முக்கியம். சரி சொல்லு, அவளுக்கு என்ன இப்ப? அந்த பியூட்டிஷியனை தூக்கிடுவோம்க்கா. பியூட்டிஷியனை தூக்கிட்டோம்னா இவளுகளால மேக்கப் போட முடியாது. மேக்கப் போடலைன்னா எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்து நிக்க மாட்டாளுங்க. இவளுக வந்து நிக்கலைன்னா ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? அதனால ஃபங்க்ஷன் நின்றும். நம்ம மாமாவை தனியா புள்ளையை தூக்கிட்டு வர சொல்லி சடங்கை வெளியில வச்சு நடத்தி முடிச்சுட்டு வேலையை முடிச்சிருவோம். என்ன ஆனு வாயை பொழந்த மணிக்கு அப்படியே உட்காந்துருக்கீங்க? எப்படி இருக்கு? ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்க. அடனே அக்கா இந்த கிளம்பிட்டேங்க்கா. அட அப்ப ஐடியா ஓகேவா? பியூட்டிஷியனை தூக்கிடலாமா? சொல்லிட்டு போனா தானே நானும் வர முடியும். இருங்க, கோணி பை ஏதாவது போய் எடுத்துட்டு வரேன். அப்படியே இழுத்துக்கிட்டு 4 குடுத்தன வைவேன். எரும மாடு. இப்ப எதுக்குள்ள சம்பந்தம் இல்லாம அடிக்கிற? நீ புள்ளையா இல்ல வேற என்னமோ மலை? எரும நல்லா குத்துங்க மனசாக்கா. நிறுத்து. இங்க வார வனசக்கா, ஐடியா நல்லா இல்லைன்னா இது நல்லா இல்ல, வேற ஐடியா சொல்லுன்னு சொல்லு. அதுக்கால இந்த குத்துற? கொலை பண்ணாம குத்தோட விட்டோல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க எருமை. ஏன் இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த சடங்குல ஒரு கலவரத்தை உண்டாக்கணும். அந்த நேரத்துல மாமா அக்கா நம்ம எல்லாரும் உள்ள போய் சடங்கை நம்ம கையால நடத்தி வச்சுட்டு வரணும். அதானே வேணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படித்தானே பண்ணணும். அங்க என்ன கல்யாணமா நடந்துகிட்டு இருக்கு? மாப்பிள்ளையை தூக்கி கொண்டுட்டு வந்து மாப்பிள்ளை இடையில விட்டு தாலியை கட்டுறதுக்கு? நீங்க லாஜிக்கெல்லாம் நல்லா தான் தங்கச்சி பேசுறிய, ஆனா ஐடியால கோட்டை விடுறிய. ஏக்கா மேட்ரி தானக்கா. இதே கல்யாணம்னா அதுக்கு வேற மாதிரி ஐடியா கொடுத்துருப்பேன். சடங்கு தானே, அப்ப அதுக்கு தக்கன தானே ஐடியா கொடுக்க முடியும். நீ பேசுறதும் ஒரு வகையில சரிதானோ? புரிஞ்சுச்சா? என் ஐடியா பிக்கப் ஆகும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். ஐயோ வனசாக்கா, அவதான் ஏதோ வளரிட்டு இருக்கானா, நீங்களுமா? வளர்றனா? உசுர கொடுத்த ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன், வளர்றங்கிறாளுக. இவளுக்கு என்னமோ ஐடியா சொல்லி கிழிச்சது மாதிரி. ஆடனே எனக்கு என்னமோ இந்த மெண்டல் சொல்றது ஒரு வகையில சரியா தம்பி தோணுது. மெண்டலா? அடியே இரு பைத்தியமே, அக்கா என்னமோ சொல்ல வருது கேப்போம். பைத்தியமா? அந்த கிறுக்கு சொன்னதுலயும் ஒரு லாஜிக் இருக்குடி. கிறுக்கா? அந்த லூசு என்னக்கா லாஜிக்கோட பேச போகுது? லூசு வேறையா? இல்லடி, அந்த அரமெண்டல் சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். அது சரி. இன்னும் என்னென்ன தாண்டி என்னைய சொல்ல போறிய? கிறுக்கு, லூசு, பைத்தியம், மெண்டல், இப்ப அரை மெண்டல். நீங்க எல்லாம் முழு மெண்டலா இருந்து இப்ப என்னத்தை கிள்ளிக்கிறியன்னு பாக்குறேன். சரி சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இங்க வா, காதை கொடு, நான் சொல்றேன். ஏன் காது? வாய்க்கிட்ட கொண்டு வந்து காதை வை. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாது. வாய்க்கிட்ட கொண்டு வந்து காதை வைக்கணுமா? சரி சொல்லு. அது ஒண்ணு மில்லடி, அவளுக்கு சொல்லாம அப்புறம் வந்து பத்தி அண்ணாடுக்கலாம் அப்படி தந்தை முடிச்சு விட்டுறலாம். சரியா? ஓகேவா? ஐ சூப்பர் ஐடியா வனசாக்கா. மாடனே என்னடி ஐடியானா இப்படி சொல்லணும். எப்படி சொல்லிச்சு பத்தியாக்கா? அது இப்ப சொன்னது உனக்கு நல்லா புரிஞ்சுச்சா? ஆமா, நல்ல ஐடியா தானே அக்கா கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. இதை ஃபாலோ பண்ணா சூப்பரா அந்த ஃபங்க்ஷனை நல்லா முடிச்சிடலாம். சத்தியமா அது என்ன சொல்லுச்சுன்னு உனக்கு கேட்டுச்சா? ஏன் உனக்கு கேட்கலையா? கேட்டுச்சு. ஆனா என்ன இருமே, உனக்கு ஓகே தானே? இல்ல டிங்கடக்கட டிங்கடி டாங்கடக்கட டுங்கடி டங்கடக்கட டுங்கடக்கட டிங்கா அப்படி இருந்தாலும் அக்கா சொன்னது கேட்டுச்சு. வேற எதுவும் எனக்கு புரியலையே. உனக்கு என்ன புரிஞ்சுச்சு? நெடுவலி, வேலை நேரத்துல பைத்திய மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காத. அக்கா சத்தியமா எனக்கு இப்படித்தாலே கேட்டுச்சு. எருமை, ரகசியம் எல்லாம் இப்படிதான் பேசுவாங்க, நீ தான் புரிஞ்சுக்கறணும். அதை தாண்டி நானும் சொல்றேன், பேசினா தானே புரியும். இது என்ன பாசைனே கண்டுபிடிக்க முடியலையே. அவளை விடுங்க வனசாக்கா, நம்ம வாங்க கிளம்புவோம். அங்க என்ன நடக்குதுன்னு இன்ச் பை இன்ச் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தாதான் அடுத்த மூவ் நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம்ங்கறத ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஓகே டீல். நான் நோடில். ஐயோ படுத்தாத நெடுவலி. சரி வா, போற வழியில விளக்கமா சொல்றேன் வா. நீனாவது சொல்லுவியா இல்ல அந்த மாதிரி உளருவியா? வாடி, டைம் இல்ல, சும்மா விளையாண்டுட்டு. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. எங்க இந்த நேரத்துல இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? நேத்து வரைக்கும் எதிர்பார்த்தோம், அட்லீஸ்ட் நைட்டுக்குள்ளேயாவது ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. காலையில ஃபங்க்ஷன் வச்சுட்டு என்னங்க பண்றீங்க? என்னதான் சொல்றாங்க? ஒரு நிமிஷம்க்கா. ஏங்க இப்ப என்னதாங்க சொல்றீங்க? எனக்கு 9 மணிக்குள்ள ரெடி ஆகுமா ஆகாதா? ஓகே, எனக்கு 8:45 கையில நகை இருக்கணும். வைங்க. என்னாச்சு மாதவா? என்னதான் சொல்றாங்க? ஐயோ, அந்த நகை கடைக்காரன் பெரிய லெவல்ல டென்ஷன் ஏத்துறாங்க. நகை கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கான். என்ன மாதவா, இத்தனாம் தேதி ஃபங்க்ஷன் கண்டிப்பா வேணும்னு சொல்லி தானே கொடுத்துட்டு வந்தோம். பேசாம அதுக்கு ரெடிமேடா எடுத்துட்டு வந்திருக்கலாம். மாதவனே, குஞ்சாயி, என்ன 2 பேர் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? கிளம்பலையா? என்னண்ணே புது துணியெல்லாம் போடாம உட்கார்ந்துருக்கீங்க? வேலையில
இந்த இனிமே தான் மாத்தணும். என்னண்ணே பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தனே, அதெல்லாம் போட்டுட்டு வந்து ஜம்முன்னு நில்லுங்க. எங்க ஜில்ல நீ அவங்களையும் பட்டு புடவையை கட்டிட்டு வந்து சொல்லுங்க. போகணும் லைலா. என்ன ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பதட்டமா டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க ஏதாவது பிரச்சனை வந்துரும்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் எதுக்கும் பயப்படாதீங்க. அவன் இந்த பக்கம் இல்ல, இந்த தெரு பக்கம் கூட தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அவனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம தாராளமா ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஐயோ அது இல்ல லைலா, அதை பற்றியெல்லாம் எங்க கவலை இல்லை. நாங்க இருக்கும்போது யார் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? அதான் மாதவன் இருக்கானே தாய்மாமா, அவன் தான். அப்புறம் என்னடி குஞ்சாயி, ஏன் டென்ஷனா இருக்க? நாங்க ரெண்டு பேரும் போட வேண்டிய நகை இன்னும் வரல லைலா. என்னடி சொல்ற? இன்னும் நகை வரலையா? நைட்டு கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அப்படித்தான் சொன்னான் அந்த கடைக்கார வீணா போனவன். சரி நைட்டு வரலைனாலும் காலையில வெள்ளனை கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா இப்பதான் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சான். அதான் காலையில ஒரு 8:45 கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 8:45? 9 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆச்சே, இதுக்குள்ள கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்களேலா? என்னடி குஞ்சாயி சாதாரணமா சொல்ற? மாமன் சீருன்னு நலுங்கு வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, நகை போடுறது தானே மிகப்பெரிய விஷயம். அதை வச்சு அவன் எதுவும் இனி அசிங்கப்படுத்திடக்கூடாதுல்ல. உங்களை தலைமை தங்க வச்சு நாளைக்கு அவன் வந்து இங்க பாரு எப்படி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ஒரு மாதிரி பேசிட்டா அந்த இடத்துல எனக்கு தாங்க முடியாதுடி. என்ன லைலா இப்படி பேசுற? உன் கண்ணு முன்னாடி தானே போய் நகைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்தோம். நீ தான் பண்ணின நகையா இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொன்ன. இல்லைன்னா ரெடிமேட் நகையே எடுத்துட்டு வந்திருக்கலாம். செய்ய கொடுத்த இடத்துல இவ்வளவு லேட் பண்ணுவாங்கன்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? என்னாச்சு ஜில்லு பேபி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஜில்லு, நம்ம போட வேண்டிய தாய்மாமன் நகை இன்னும் செஞ்சு வரல, லேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் டென்ஷனா இருக்கேன். அப்பா இன்னும் வரலையா? அப்ப சரி, இப்ப என்ன பண்றது? அவங்க கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா மாதவா? ஜில்லு பேபி, எனக்கு ஒரு ஐடியா. சொல்லு ஜில்லு. என்கிட்ட ஒரு செயின் இருக்கு, நம்ம அதை வேணும்னா இப்ப பாப்பாக்கு சடங்கு சுத்திட்டு போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்துக்கலாம். என்ன குஞ்சாய்க்கா, ஜில்லு சொல்ற பிளான் நல்லா இருக்கா? என்ன மாதவா, நகை எடுக்கலைன்னா பரவாயில்ல, எல்லாம் ரெடி பண்ணி செய்ய கொடுத்துட்டோம். புது நகை போட்டாதானே நல்லா இருக்கும். பழைய நகையை எப்படி போடுறது? பழைய நகையை போட போறாங்களா? இந்த ஜில்லு எதுவும் பிளான் பண்றாளா? இவளோட பழைய பவுனு எத்தனை பவுனுன்னு வேற தெரியலையே. அதை போட்டுவிட்டு புது நகையை அவ ஆட்டை போடலான்னு பாத்துக்கிட்டாலோ? என்ன பண்றது? அக்கா, அவங்க கொண்டுட்டு வந்து நகையை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம புது நகையவே போட்டுடலாம். சப்போஸ் அவங்க கொடுக்க லேட் பண்ணாங்கன்னா ஜில்லு கிட்ட இருக்கிற பழைய நகையை போட்டுருவோம். அதுக்கப்புறம் புது நகை நம்ம பண்ணினதை போய் வாங்கிட்டு வந்துருவோம். என்ன மாதவனே இப்படி சொல்றிய? அதானே பார்த்தேன், உடனே மூஞ்சிய மாத்த ஆரம்பிச்சிருவாளே. கவலைப்படாத, 8:45 நகை கடைக்காரு அவங்க கடையில இருக்கிற பையன் கிட்ட கொடுத்து விடுறோம்னு சொல்லிட்டாரு. அப்படி லேட் ஆச்சுன்னா முன்ன பின்ன ஆகும்போது நான் ஜில்லோட நகையை போட்டு விடுறேன்னு சொல்றேன். இல்லைண்ணே, தாய்மாமன் முறைக்கு நீங்கள் வந்து நிற்பிய, அத்தை முறைக்கு குஞ்சாயி வந்து நிற்பான்னு ரொம்ப கௌரவமாக எல்லார்கிட்டையும் பெருமையாக சொல்லிட்டு வந்துட்டேன். என் அண்ணன் என் கூட பிறந்தவன் செய்யாததை கூட என் மாதவன் அண்ணன் கூட பிறந்தவன் இடத்துல நின்று செய்ய போகிறாரு. என் ஃப்ரெண்டு குஞ்சாயி அத்தை முறைக்கு அவ்வளவு எடுத்து செய்ய போகிறான்னு நான் ரொம்ப பெருமையாக பீத்திக்கிட்டு வந்துட்டேன். இந்த நேரத்தில் சபையில் எல்லாரும் அவள் கட்ட போகிற சேலையவும் அவள் கழுத்தில் போடுற நகையவும் தான் பெருசாக பார்ப்பாங்க. இதில் பழைய நகையை போட்டால் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்கல்ல. லைலா, இப்ப நீ எதுக்கு ஃபீல் பண்ற? மாதவா அக்கா, லைலா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். நம்மளை பெருமைப்படுத்துறதுக்காக கூட பிறந்தவனையே ஒதுக்கி வச்ச நாள். அப்பேற்பட்ட நாள்ல அவளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை நம்ம செஞ்சுட்டாதான் நமக்கும் இந்த ஊர்ல ஒரு கெத்து இருக்கும். அந்த சுப்பிரமணி மூஞ்சில கரிய பூசினது மாதிரியும் இருக்கும். அதுக்கு அந்த நகை கண்டிப்பா வந்து ஆகணும். சரிக்கா, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. நகை கடைக்காரனை நம்பாம நம்மளே டைரக்டா கடைக்கு போய் நம்மளோட நகையை வாங்கிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான், ஓகேவா? உன்கிட்ட இருக்கு வாங்குவ, ஆனா இவன் என்கிட்ட இருந்தலடி ஒவ்வொன்னா புடுங்குறான். இவளுக்கு சும்மா கடக்க மாட்டாளுக போல் இருக்கே. சூப்பர் ஐடியாக்கா. இப்போ நம்ம கிளம்பணும்னா கூட போக 1/4 மணி நேரம், வர 1/4 மணி நேரம், கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு 9 மணிக்கு வந்து சேர்ந்துடலாம். பார்த்துக்கலாம்க்கா, வாங்க கிளம்புவோம். லைலா, ஓகே தானே? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நாங்க நேரடியா போய் நகையை வாங்கிட்டு வந்துடுறோம். நீ பாப்பாவுக்கு பியூட்டிஷியன் வச்சு புடவையெல்லாம் கட்டி விட்டு ரெடி பண்ணி வைக்க சொல்லு, ஓகேவா? சரிடி குஞ்சாயி, நீ சீக்கிரமா வந்துரு. அதெல்லாம் பாத்துக்கலாம் லைலா, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடும். இன்னைக்கு ஒன்ன சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல தான் எங்களோட பெருமையே இருக்கு. ஜில்லி பேபி, அப்ப நானும் வரேன். இவ இதுக்கு போறாளாம்? இவ போனா அங்கே போய் ஏதாவது குட்டியை கிளப்பி விட்டுருவாளே. சும்மாவே இவளுக்கு நகை போடுறதுல விருப்பம் இல்லாதது மாதிரில தெரியுது. பழைய நகையை போடுறதுக்கு எதுவும் பிளான் பண்ணிட்டா என்ன பண்றது? நீ எதுக்கு ஜில்லு, நானும் அக்காவும் போயிட்டு வந்துடுறோம். அவங்க எதுக்கு பாவம், இங்க ஏதாவது வேலை இருக்கும், நம்ம போயிட்டு வந்துடலாம். நம்ம 2 பேரும் போய் வாங்கிக்கலாம். ஜில்லு, சொல்லுங்க லைலா.
நீங்க வாங்கின நகை மட்டும் அங்கே செய்ய கொடுத்திருந்தா பரவாயில்ல, குஞ்சாகி பண்ண கொடுத்த நகையும் அந்த கடையில தானே. 2 பேரோட நகையவும் தங்கம்ங்கிறதுனால நேர்ல போய் பில்லை காமிச்சு ஆள் வந்தாதான் கொடுப்பாங்க. அவங்க 2 பேருமே போயிட்டு வரட்டும். நீங்க வாங்க, பாப்பாக்கு மேக்கப் பண்ணலாம். ஆமா மாதவா, நான் என்னோட நகையை நான் நேரடியா போனாதான் கொடுப்பாங்க. லைலா சொல்றது மாதிரி நம்ம 2 பேரும் கார்ல போயிட்டு வந்துடலாம். ஜில்லு, நீங்க இங்க இருங்க, இங்க உள்ள வேலையை பாருங்க. இல்ல நானும் வரேன். இல்லை பேபி, யாராவது இங்கே கூட இருக்கணும். பாவம் லைலா, இல்லைன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணோம். நீ கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க. நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். பேபி வந்துடுறோமா? நீ ஏன் எதுக்கு இடத்துல அலைஞ்சிட்டு இருக்க? இன்னைக்கு புடவையெல்லாம் கட்டி அழகா வேற இருக்க. அங்க இங்கன்னு வந்து அலக்கழிக்க வேணாம். நீ ரெஸ்ட் எடு. அக்கா வாங்க போவோம். வா மாதவா. என்னாச்சு மாதவா? தெரியலக்கா, இந்த பாக்குறேன். டைம் ஆச்சு மாதவா. இந்த பாக்குறேன்க்கா, இன்ஜின்ல எதுவும் பிரச்சனையான்னு பாக்குறேன். ஐயோ, இங்கேயே டைம் ஆயிடுச்சு. சும்மாவே லைலா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. என்ன இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அந்த மாதவா? சீக்கிரம் வண்டி எடு, கிளம்பணும்ல. ஃபங்க்ஷனுக்கு வரணும், நம்ம ரெடி ஆகணும். என்ன மாதவா, என்ன இன்ஜின்ல இருந்து இவ்வளவு புகை வருது? தெரியலக்கா, ஏதோ இன்ஜின் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, இந்த நேரத்துல இன்ஜின் ப்ராப்ளம் வரணும்? ஏன் காரை வேற குமார் எடுத்துட்டு போயிருக்காரு. குமாரா? கொக்கி குமார் தான். ஏதோ சமையலுக்கு பொருள் தீர்ந்துருச்சுன்னு வாங்கறதுக்காக எடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப என்ன பண்றது? சரி பதட்டப்படாதீங்க, அவருக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்களேன். என்ன மாதவா? ஷோ, இது வந்துட்டாரான்னு கேக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் அடிங்கக்கா. ஹலோ கொக்கி. சொல்லுங்க குசு மேடம். கொக்கி, அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போகணும். கார் நீங்க தானே வச்சிருக்கீங்க, எப்போ வருவீங்க? குசு மேடம், நான் வர்றதுக்கு லேட் ஆகும். இந்த சமையலுக்கு கொஞ்சம் தேவைப்படுற ஜாமான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நீங்க சரக்கு ஆளை அனுப்பி விட்டுருக்கீல்ல, அதை போய் வாங்கிட்டு வரேன். ஓ ஷிட், என்ன கொக்கி, இப்போ அது ரொம்ப முக்கியமா? கொஞ்சம் இமிடியேட்டா வீட்டுக்கு வர முடியுமா? குசு மேடம், நான் ஆல்ரெடி இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகுமே, பரவாயில்லையா? 1/2 hour ஆகுமா? அதுக்குள்ள நம்ம போயிட்டே திரும்பிடலாம். சரி ஓகே, எனக்கு இப்போ வண்டி வேணும். வண்டி தானே வேணும். வேணும்னா என் பைக் நிக்குது, அதை எடுத்துட்டு போறீல. உங்களுக்கு ஓட்ட தெரியுமான்னு தெரியலையே, நான் ஓட்டிக்கிறேன். சாவி எங்க இருக்குன்னு கேளுங்க. மாதவன் கூட இருக்கான், நான் அவனை வச்சு போய்க்கிறேன். அம்மா கீ எங்க இருக்கு? அப்பனா ரைட்டு, லைலா கிட்ட கீ இருக்கு, வாங்கிக்கிறீங்க குசு மேடம். ஓகே ஓகே, வச்சிடுறேன். மாதவன், லைலா கிட்ட கீ இருக்கான், ஓடி போய் வாங்கிட்டு வா. சீக்கிரம் கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. ஒரு 2 minutesக்கா, இந்த வந்துடுறேன். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்தா இவ்வளோ ப்ரெஷர் அடிக்கணும். என்ன இப்படி நடக்குது? இல்ல, இது வெளியில நிக்கிற கொக்கி பைக்கோட சாவி தானே? ஆமா ஆமாண்ணே, அவரோட சாவிதான். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அண்ணே, சொல்லுப்பா லைலா. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் வந்துருங்கண்ணே. கண்டிப்பா வந்துருவோம்ப்பா, நீ கவலையே படாத. அடி லைலா. அம்மா என்னடி ஆளுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியுறாங்க? தாய்மாமா முறைக்கு அவன் வந்து முன்னாடி நிக்கிறது இல்லையா? இன்னும் வேட்டி சட்டை கூட கட்டாம எங்கிட்டு ஓடுறேன்? அம்மா அதான் சொன்னேன்ல, நகை நம்ம பண்ண கொடுத்தது இன்னும் வந்து சேரல. அதான் வாங்குறதுக்காக குஞ்சாயும் மாதவனும் போறாங்க. என்னடி வளர்ற? இன்னும் 1 மணி நேரத்துல சடங்கு சுத்தணும். இப்ப போய் நகை வாங்க போறோம்னா எத்தனை மணிக்கு நீ நகை வாங்க போறது? ஏன் இத்தனை நாளா என்னடி செஞ்சிய? ஏம்மா அதான் சொன்னேன்ல, பண்ண கொடுத்த நகை கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, ஆனா ரெடி ஆயிருச்சான். நம்ம நேர்ல போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடலாமேன்னு ஓடுறாங்க. இவாரடி, இவங்க 2 பேரையும் நம்பிட்டு அவனை வெறுத்து ஒதுக்கிட்டு உட்கார வச்சிருக்கு. சிங்காரிச்சு மூக்கறுத்த கதையா எதையாவது ஒன்ன பண்ணி வச்ச நான் மனசியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்பயே நீ போட்டு பெண்ணாத்திட்டு இருக்க. அதான் நேர்ல போறாங்கல்ல, ஆள் வந்தாது பிரச்சனை வரும். இவங்க நேர்ல போய் வாங்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது? 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துருவாங்க, விடு. இங்க பாரு, ஊரே எப்ப என்ன நடக்கும்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காளுக. அவளுகளுக்கு தோதா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, அப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. நம்ம நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்படியே நினைய. நீ போய் மற்ற வேலையை பாரு. ஆமா, சாப்பிட்டியா? அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டுல சாப்பிடணும். அவ இப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, இனிமேத்தான் போகணும். சரி நீ போமா, உனக்கு சுகர் வேற இருக்கு. நீ பாட்டுக்கு சாப்பிடாம இருக்காத. அவ சாப்பிட்டான்னா நீ அடுத்து போட்டு சாப்பிடு போ. எல்லாரும் வந்தவங்களுக்கு கவனி. போன் அடிச்சு படக்கணும், போனம்மா வந்தம்மான்னு வர சொல்லு. நேரத்தை ஒப்பேத்திக்கிட்டு தெரியக்கூடாதாம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. அதான் குஞ்சாயி கூட இருக்கல்ல, அவ டக்குன்னு வாங்கிட்டு உடனே வந்துருவா. நீ போய் சாப்பிடு போ. அக்கா வா மாட்டவா, கீ வாங்கிட்டியா? வாங்கிட்டேக்கா. சரி வாங்க கிளம்புவோம். ஏய், நீ
நீ நகை எடுத்து ரசீது வச்சிருக்கல்ல, அப்புறம் அது இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுத்து முன்னாடியே வச்சுட்டக்கா, கவலைப்படாதீங்க. வாங்க போவோம். ஓகே ஓகே, அங்க போயிட்டு தடவிட்டு இருக்க கூடாது, அதுக்காக தான் சொன்னேன். சரி வா கிளம்பலாம். என்னாச்சு மாதவா? என்னன்னு தெரியலக்கா, வண்டி இழுக்குது. வண்டி இழுக்குதா? என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் இருங்கக்கா, இந்த பாக்குறேன். என்னாச்சு மாதவா? டயர் பஞ்சரா இருக்குக்கா. வாட்? டயர் பஞ்சரா? என்ன சொல்ற? எனக்கு ஏதோ தப்பா படுதுக்கா. என்ன மாதவா, என்ன சொல்ற? அங்கே ஏன் வண்டி இன்ஜின் ப்ராப்ளம், இங்க டயர் பஞ்சரா இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ சதி மாதிரி தெரியல. இந்த கொக்கி வண்டியவே ஒழுங்கா எடுக்க மாட்டாரு. நம்ம கார் வந்ததுல இருந்து கார்லயே தான் சுத்திட்டு இருக்காப்ல. வண்டி எடுத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. அதனால எங்கேயாவது கொண்டு போய் விட்டு பஞ்சர் ஆயிருக்கும். இதையும் அதையும் போட்டு முடிச்சு போடாத. இல்லக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ பிளான் பண்ணி நடக்குதோ. சரி மாதவா, அதை பத்தி எல்லாம் இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க டைம் இல்ல. அங்க பாரு, ஒரு ஆட்டோ வருது. அதை போய் ஆட்டோ பிடிச்சு கூட நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆட்டோ 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 நில்லுங்க. ஆட்டோ என்ன மாதவனே, என்ன சவாரிக்கா? பாவாடா தானே? ஆமாடா, கொஞ்சம் டவுன் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ஃப்ரீ தானே? லைலாக்கா ஃபங்க்ஷனுக்கு வந்த சவாரினே, இறக்கி விட்டுட்டேன். நீங்க வரதுனா வாங்க. ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல? நீங்க தானே ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஆளு. அதுல தான் ஒரு சின்ன பிரச்சனை. நகைக்கடை வரைக்கும் போகணும், கொஞ்சம் வரியா? வாரனே, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரி சரி, வண்டி எடு. கொஞ்சம் அக்கா வாங்க, ஆட்டோல போயிடுவோம். ஓகே மாதவா, டக்குனு கிளம்பு, டைம் இல்ல நமக்கு. சரிக்கா சரிக்கா. பாவாடை கொஞ்சம் சீக்கிரமா போ, எங்களுக்கு டைம் இல்ல. நம்ம வண்டி ஜெட்டு மாதிரினே, எப்படி வேகத்துல போகுதுன்னு பாருங்க. 5 நிமிஷம் தான், ஆன் த ஸ்பாட்ல போய் இறக்கி விட்டுருவேன். வெத்தலை பாத்திருக்கு, பூ, பழம், தேங்காய், தட்டு எல்லாம் இருக்கு. அந்த மஞ்சள் இருக்கு, இதுல வச்சோம்னு தெரியலையே. அடி நிம்மி, நிம்மி, 5 தட்டுல மஞ்சள் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வாமக்கா. எதுக்குமா மஞ்சள்? என்னடி எதுக்குன்னு? உன்னை துணி மாத்திட்டு ரெடியா தானே இருக்க சொன்னேன். போய் துணியை மாத்து போ. இதுக்கு அந்த சடங்குக்கு போறதுக்கா? போக தனம் டீ வேணும், போ போய் துணியை மாத்து. அம்மா, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களாம்மா? ஏம்மா இப்படி பண்றீங்க? பெரிய மனுஷி மாதிரி பேசாம அந்த தட்டுல மஞ்சளை வச்சுட்டு போய் துணியை மாத்து போ. நான்லாம் ஒன்றும் வரல. ஏன்டி இப்படி பண்ற? அப்பாவுக்காக போவா? அப்பாவுக்காகன்னு அசிங்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களாம்மா? ஒவ்வொரு தடவை அசிங்கப்பட்டாலும் திருந்தவே மாட்டீங்களா? இது அப்பாவோட மான பிரச்சனை நிம்மி. உனக்கு இதெல்லாம் புரியாது, நீ சின்ன பிள்ளை. எதுமா மான பிரச்சனை? கூட பிறந்த தங்கச்சி பொண்ணு வயசுக்கு வந்திருப்பா. கூட பிறந்த தங்கச்சி யாரையோ ஒருத்தவங்களை தாய்மாமன்னு நிக்க வச்சு சீர் செய்ய சொல்லுவாங்க. அப்பாவை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க விழுந்து விழுந்து போய் நைட்டோட நைட்டா எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வந்து வாங்கன்னு கூப்பிடாத வீட்டுக்கு எப்படிமா போக முடியும்? இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? அசிங்கம் யாரு இல்லைன்னு சொன்னா? அம்மா, அசிங்கம்னு உனக்கே தெரியுது இல்லம்மா, அப்புறம் ஏமா போகணும்? அப்பாவுக்காக போகணுமாக்கா, நீ போய் கிளம்பு. அப்பாவுக்காகன்னு சும்மா சொல்லாதம்மா. அப்பா போய் அசிங்கப்பட்டு வர்றதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒன்னால முடியும், ஆனா என்னால முடியாதுமா. அப்பா இங்க போய் நிக்கலைன்னா தம்பி அசிங்கம், அதெல்லாம் உனக்கு புரியாது. அம்மா, என்னம்மா புரியாதுன்னு சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? நானும் பெரியவளாயிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும். அப்பத்தாவும் அத்தையும் நம்ம அப்பாவையும் உன்னையும் மதிக்கிறதே இல்லை. உங்களை ஒரு மனுஷங்களா கூட பாக்குறது இல்ல. அப்பா முன்னாடியாவது பரவாயில்ல, இப்போ ஊர் தலைவருங்கிற ஒரு பதவி இருக்குல்ல, அதுக்காக கூட மதிக்கலாம்மா. ஊர் தலைவருக்காக வைக்கிறோங்கிறது மாதிரியாவது வைக்கலாம்ல. நம்மளால எதுவுமே முடியாதுன்னு கையால் ஆகாதவங்களை பேசுறது மாதிரி பேசிட்டு எப்படி ஜாட சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படிமா? அவளுக்கு தெரிஞ்சது அம்பிடுத்தேன், அதுக்காக நம்மள அவளுக்கு சரிக்கு சரியா நிக்க முடியும்? இந்த பிறவில உங்க அப்பனோட பிறந்த அத்தை அவதானம் டி. உங்க அப்பனை பெத்தவங்க அவங்க தானே. அப்படி இருக்கையில எதையுமே அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. இந்த பிறவி எடுத்த நம்ம இவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதே ஆகணும். அதுதான் உங்க அப்பாவுக்கும் சந்தோஷம். இல்லம்மா, அப்பாவுக்கு இது சந்தோஷமே கிடையாது. அப்பாவுக்கு இது அவமானம். அவமானமே படுத்தினாலும் பரவாயில்லைன்னு தாண்டி போறோம். புரியலம்மா எனக்கு. அவமானமே படுத்தினாலும் பரவாயில்லையா? நிம்மி, இது கிராமத்து வழக்கம். நீ இதுல எல்லாம் ஒன்றும் தலையிடாத. நீ வர விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா பேசாம வீட்டுல இரு. நாங்க போயிட்டு வரோம். நான் வரலம்மா. இந்தாங்க இந்த மஞ்சளை பிடிங்க. நிம்மி, அப்பாவுக்கு வேணும்னா வழியை போய் அவங்க தங்கச்சிக்கு சீர் செய்யறது, அவங்க தங்கச்சி பிள்ளைக்கு மாலை போடுறது, நலுங்கு வைக்கிறதெல்லாம் மரியாதையா பறக்கலாமா. ஆனா ஏன் அப்பாவை அவங்க கூட பிறந்த தங்கச்சியே அசிங்கப்படுத்தினாலும் அது எனக்கும் அசிங்கம் தான்மா. அந்த மாதிரி ஒரு இடத்துல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என் அப்பா தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்க என்னால முடியாதுமா. நான் வரமாட்டேன், நீங்க போயிட்டு வாங்க.
சின்ன பிள்ளை நிம்மி. உங்கள் அப்பாவை யாரும் படக்குன்னு பேசிடக்கூடாதுன்னு நீ போகிற. உன் நிலைமை எனக்கு புரியுது மக்கா. ஆனால் இது என் புருஷனோட கௌரவம், அவரோட மான பிரச்சனை. அதுக்கு என்றைக்கும் பங்கு வரும்படி நான் நடந்துக்கிற மாட்டேன். என் புருஷனோட மானத்தையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, என்னோட கடமையும் கூட. அதை கண்டிப்பாக நான் இந்த இடத்துல செஞ்சே தருவேன். என் புருஷன் நிற்க வேண்டிய இடத்துல வேற எவனையும் நிற்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னால் அது முடியவும் முடியாது. இந்த சடங்குல எல்லாத்தையும் முழுக்க நின்று செய்ய போகிறது என் புருஷன்னு நான் மட்டும்தான். அந்த பிள்ளை வாய் நிறைய அத்தையும் மாமாவும் வாங்கன்னு கூப்பிட்டுருச்சுல்ல, அந்த வார்த்தைக்காகவாது நாங்கள் போய் நிற்கத்தான் போகிறோம். அங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கிளம்பத்தான் போகிறேன். அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட